ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த நாளிலும் கூட அப்பா பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வந்ததற்காக எனக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் பாதுகாத்ததற்காக எனக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பிள்ளைகளுக்கு அப்பா படிக்க போக முடியாத சூழ்நிலை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தொடர்ந்து படிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக எனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் ராஜா. குறிப்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் 10th +2 எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இதுவரைக்கும் ஒரு சேதமின்றி பாதுகாத்த தேவன் இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளை நினைத்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆமேன் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. இவர்களை நீர் கொண்டு வந்ததற்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தருளும் அப்பா. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட தேவன், பூமியின் கடையாந்தரங்கள் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என்ன நோக்கத்திற்காக நீர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்தீரோப்பா. ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆமேன் ராஜா. ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமுள்ள பாத்திரமாய் நீர் உருவாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஸ்திரப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆமேன் ராஜா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பண்படுத்தும் அப்பா. நீ ஸ்திரப்படுத்தும் அப்பா. நீ சீர்படுத்தும் அப்பா. இந்த உலகம் பொல்லாங்கிற்குள் கிடைக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகள் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானத்தை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. நல்ல புத்தியை தாரும் ஆண்டவரே. நல்ல புத்தியை தாரும் அப்பா. ஆமேன் ராஜா. சாலமோனை காட்டிலும் பெரிய தேவன் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் நீ தந்தரல வேணுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆமேன் ராஜா. தெளிவான சிந்தனை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி ஆண்டவரே ஏசப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்மை தீமை அறியத்தக்கதை ஆண்டவரே படிக்கிற வயசில் நன்றாய் படிக்கணும் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் உட்காந்தாலும் முழு மனதோடு உட்காந்து படிக்கணும்ப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. வேற எங்கேயும் சிந்தனை சிதறடிக்கிற எல்லா பொல்லாத சாத்தானின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றாய் படித்து ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சாதிக்கிற பிள்ளைகளாய் வளரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு சாதனையாளர்களை நீர் உயர்த்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆமேன். இல்லாதவர்களை இருந்து இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன், ஞானிகளை வெட்கப்படுத்தும் பைத்தியங்களை தெரிந்து கொண்ட தேவன் பிள்ளைகளை நீர் அபிதமாய் உயர்த்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. நல்ல தெளிவான சிந்தனையால் நிரப்பும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஞாபக சக்தியை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஞாபக சக்தியை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. படித்த பாடங்கள் எல்லாம் மறந்து போகாதபடி ஆண்டவரே கேட்ட கேள்விக்கு சரியாக எழுதக்கூடிய ஞாபக சக்தியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தந்தரல வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி இருக்கிறீரப்பா. ஆமென் ராஜா. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறப்பா. இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல தைரியத்தை தாரும். எக்ஸாம் எழுதக்கூடிய பயத்தட்டம் எதுவும் வரக்கூடாது ஆண்டவரே. நல்ல தைரியமாய் எழுதுவதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த எக்ஸாம் முடிவில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மன நிம்மதியோடு இருந்த ஆண்டவரே நல்ல மார்க் எடுக்கப்பா. உடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீர் காண பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மூலம்
மூலமாக அவருடைய பெற்றோர்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவருடைய வாழ்க்கையில நீர் அப்பா நீ பெரிய காரியத்தை செய்தருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லாதவர்களை அப்பா உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். அது எப்படியாவது நீர் சந்தியும் ஆண்டவரே. ஆமென். அந்த படிப்பு காரியத்தில் ஆண்டவரே அவருடைய படிப்பு காரியத்தில் ஒரு அற்புதத்தை நீர் செய்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாம், எங்கள் முற்பிதாக்களுக்கு செய்த தேவன், எங்களுக்கு நீர் செய்த தேவன், இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் செய்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் ராஜா. அந்த பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஒரு விஷயம் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எவர்களை ஆசீர்வதிக்கிறாயோ நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த வார்த்தையை பழிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதிக்கிற தேவனை நம்பி நாங்கள் இந்த இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆசீர்வதியும் அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் அநேக பிள்ளைகளை கொண்டு வாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வாலிப வயதிலே அப்பா. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். இந்த ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை ருசி பார்க்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவரே. நினைத்தருளும் அப்பா. நினைத்தருளும் அப்பா. நினைத்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பேர் பேராய் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர ராஜா. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. சிறிய தாவீதை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்த தேவன், ஆடு மேய்த்தவனை கொண்டு அரியணையில் உட்கார வைத்த தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தானியேலுக்கு இருந்ததான விசேஷ ஞானத்தை பிள்ளைகளுக்கு நீ தந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எக்ஸாமை குறித்த எந்த பயம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இதுவரைக்கும் நடந்தது போக அப்பா இன்னும் வரக்கூடிய காலங்களில் ஆண்டவரே அதிக நேரம் உட்காந்து படிக்கக்கூடிய வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம். நல்ல கீழ்ப்படிதல் சுபாவத்தை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம். உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. உண்மையாகவே உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எப்படியாவது பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரே. அவர்கள் வந்த வண்ணமாய் போய்விடக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா நீர் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. தாவீது அந்த இடத்திற்கு போனதற்கு ஒரு முகாந்திரம் உண்டாப்பா. கோலியாத்தை ஜெயிப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. அம்மா ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ராஜா. அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதியும் அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம். சாத்தானின் கிரியைகளுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும் அப்பா. ஸ்தோத்திரம். ஆமென் ராஜா. எல்லா பொல்லாங்குகளுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும் அப்பா. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த படிப்பில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல மார்க் கிடைக்க உதவி செய்யும் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. இந்த கிருபை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த பிள்ளைகளுக்காய் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. எங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலையும் அப்பா குடும்ப ஜெபத்திலையும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நினைத்து நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு அப்பா உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இவர்களுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன், எங்கள் ஏக்கங்களை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் இருதயத்தின் வியாகுலங்களை அறிந்திருக்கிற தேவன். ஆமென். எல்லாவற்றையும் அப்பா நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற என் தேவன். ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளை ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே விட்டு விடாதுங்க ஆண்டவரை. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரை இந்த குடும்பங்கள் அப்படியா அப்பா ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரை. இந்த பிள்ளைகள் அப்பா எப்படியாவது அறிந்து கொள்ளட்டும் அப்பா. ஆமென். வேதத்தை அறிகிற அறிவிலே வளரட்டும் அப்பா. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் ராஜா. சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும். ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய கிருபை இருக்கட்டும். உடைய அநாதி சிநேகத்தினால் பிள்ளைகளை இழுத்துக்கொள்ளுங்கப்பா. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம். துதிக்க நம்ம மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சீக்கிரத்தில் பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்து அவர்கள் படிக்கிற படிப்பையும் அவர் எழுதுகிற பரீட்சையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் தெளிந்த சிந்தனையும் நல்ல நினைவாற்றலையும் கேள்விகளை சரியாய் புரிந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை பரீட்சைகளை வெளிப்படுத்துமோ நல்ல அமைதியோடும் தன்னம்பிக்கையோடும் பயமின்றி பரீட்சைகளை எழுதத்தக்கதாக பரீட்சையின் மீது கவனம் செலுத்தத்தக்கதாக மன நிம்மதியோடு இருக்கத்தக்கதாக தேவன் அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமே. நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன உறுதியையும் தேவன் பிள்ளைகளை கொடுக்க போகிறதுக்காக நன்றி 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 அப்பா. தேர்விற்கு தேவையான உடலினுடைய சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. தேர்வு எழுதுகிற நேரத்தை சரியாக மேனேஜ் பண்ணி கேட்கிற கேள்விக்கு சரியான பதிலை கொடுக்கத்தக்கதாக பிள்ளைகளுடைய புத்திசாலித்தனத்தை அந்த பரீட்சையை விளங்க பண்ண போகிறதுக்காக நன்றி 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 அப்பா. வெற்றி மேல் வெற்றி பெறுகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல மதிப்பெண்களை பெற போகிறதுக்காக நன்றி. பெற்றோருக்கும் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கும் திருச்சபைக்கும் பேரும் பெருமையும் சேர்க்க போகிறதுக்காக நன்றி 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 அப்பா. நேர்மையோடு பரீட்சை எழுதி நல்ல ஞானத்தன்மையோடு கூட நடந்து கொள்ளுகிற நல்ல பிள்ளைகளாக இன்றைக்கு கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற போகிறதுக்காக நன்றி 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 அப்பா. அது மாத்திரமல்லாமல் தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்களும் வெற்றி பெற போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த திருச்சபையின் சார்பாக அவர்களை நாங்கள் நினைத்து துதிக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நன்றி 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 அப்பா. கடவுளுடைய திட்டத்திற்கு எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கின்றோம். உம்முடைய கிருபை மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காகவும் நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. சபையும் கர்த்தர் இதன் மூலமாய் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி 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 அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்கார்ந்து கொள்ளும். வந்திருக்கிற உங்களை இந்த திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கின்றோம். இந்த திருச்சபையில் இதுக்கு முன்னே நல்ல ஆலோசனை கொடுத்து நல்ல பிரார்த்தனை செய்து ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் அவங்களுடைய சாட்சியை நம்ம கேட்க போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அருமையான மெர்லின் ராஜலட்சுமி அவர்களை நான் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் வாரம் சபைக்கு ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். குடும்பமாக இருந்து எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் பெரிய அற்புதம் செஞ்சார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை எல்லாரும் சொந்த பந்தெல்லாம் கைவிட்டுட்டாங்க. என்ன யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களை யார் கைவிட்டாலும் ஏசப்பா ஒருபோதும் கைவிடாமல் என்னை தூக்கி எடுத்து என்னை இன்னைக்கு ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்காங்க. என்னுடைய மகள் மூத்த மகள் பேர் கோயிலா ஜெனிஃபர். நாங்கள் இங்கே வாரம் ஜெபத்தில் கலந்து கொண்டு செய்தியை கேட்டு அதோடைய ஆலோசனை கேட்டு நாங்கள் நடந்து மகள் 12th 547 மார்க் எடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சார். கர்த்தருடைய நாம மாத்திரம்தான் மகிமை பண்ணோம். எங்களால் ஒன்றும் இல்லை, ஆனால் கர்த்தரால் எல்லாம் கூடும். யார் கைவிட்டாலும் இவங்க என்ன படிக்க வைக்க போகிறாங்க, இவங்க கஷ்டப்படுறாங்க, எங்களை சொந்த பந்தம்லாம் வெறுத்துட்டாங்க, இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, இவங்களால எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி எங்களை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் தேவன் மட்டும் இயேசு மட்டும் எங்களை என்றைக்கும் ஒரு நாளும் கைவிட மாட்டேன்னு சொன்னபடி எங்களை தூக்கி எடுத்திருக்காரு. அந்த மூலம் எங்களை சாட்சியாக நிறுத்தி என் மகளுக்கு இலவசமாக காலேஜ் கிடைக்க தேவன் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு 2வது வருஷம் கிருபையாக படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஒரு செலவு கூட இல்லை, மெஸ் ஃபீஸ் மட்டும்தான், மற்ற எந்த செலவுமே இல்லை. 11,000 கட்ட சொன்னாங்க அட்மிஷன் ஃபீஸு. அதை கூட இந்த வருஷம் எங்களுக்கு 2வது வருஷம் திருப்பி பிள்ளைக்கே கொடுத்துட்டாங்க. அதை கூட அன்றைக்கி சபையில் சாட்சியாக நான் சொன்னேன். எங்களை மேலும் மேலும் உயர்த்துறாங்க. இவங்க ஒன்றுமே இல்லையே, இவங்களை நம்ம வெறுத்தோம், காசு பணம் இல்லை, இவங்களால ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனாலும் தேவன் இவங்களை எப்படி இவங்களை நல்லா படிக்க வைக்காங்களே, இவங்க ஒன்றுமே காசு பணம் இல்லை, கஷ்டப்படுறாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, ஆனாலும் இவங்க எப்படி நல்லா இருக்காங்கன்னு எங்கள் சொந்த பந்தம்லாம் அவங்க கண்ணு முன்னாடி எங்களை ஏசப்பா எங்களை உயர்த்தி வச்சிருக்காரு. இன்னும் உயர்த்துவார். அவரை மட்டும் நாங்கள் நம்பி இருக்கோம். எங்களுக்கு யாருமே கிடையாது. திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் இயேசு மட்டும்தான் சொன்ன மாதிரி
எங்களுக்கு ஏசப்பா மட்டும்தான் துணையாக இருக்கார். மனுஷ நீதியில் எங்களுக்கு எந்த உதவியுமே கிடையாது. இவ்வளோ நாள் எங்களுக்கு உதவி செஞ்ச ஏசப்பா இன்னும் உதவி செய்வார். அதுபோல் என் மக இலவசமாக மூத்த மக போன மாதிரியே இப்போ இளைய 12 படிக்க அவளும் அவளுக்காண்டி நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கோம். மார்க்குகள் அதிகமாக எடுத்து அவளுக்கும் நான் மார்க் எடுக்கேன்னு சாட்சி சொல்லி அவளும் இலவச படிப்பாக போன சீட்டு கிடைத்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டும் உதவின எபினேசன் இன்னும் எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் உதவி செஞ்சுட்டாரு. இன்னும் அவரை மட்டும்தான் நாங்கள் நம்பியிருப்போம். மனுஷரை யாரையுமே நம்ப மாட்டோம். ஆனால் மனுஷரோ இருதயத்தை பார்க்காங்க. தேவன் ஒருத்தர். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். மனுஷர் ஆனால் நீங்கள் துட்டு இருந்தால் பேசுகிறாங்க, ஆனால் தேவன் அதை பார்க்கல. நமக்கு எதையுமே அவர் நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்கல. அவர் அன்பை மட்டும்தான் நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்காரு. அவர்கிட்ட நம்ம அன்பு செலுத்தினோம்னா அவர் நமக்கு எல்லாமே தருவார். நம்ம வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். அவர்கிட்ட அன்பு செலுத்துவோர். அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். அவரை மட்டும் நம்பி இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிறு சாட்சியை சொல்லி முடிக்க தேவன் எனக்கு கிருபை செஞ்ச தயவுக்காக நன்றி ராஜா. தேவனுக்கே மகிமை உண்டா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ரொம்ப ஏழையா, குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், என்ன செய்வதுனே தெரியல. அவங்க இந்து சமூகத்தை சேர்ந்தாலும் நம்ம ஜப கூட்டத்தில் இயேசுவை அவங்க பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து அந்த பிள்ளைகளும் ஆண்டவரை நம்பி என்னுடைய வார்த்தையை கேட்டு அவங்க தொடர்ந்து படிப்பு மேலே கவனம் செலுத்த ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதே போல் நல்லா படித்து 10ஆம் கிளாஸ்லேயும் நினச்ச மார்க் ஆண்டவர் கொடுத்தார். 11ஆம் கிளாஸ்லேயும் 12ஆம் கிளாஸ்லேயும் ஆண்டவர் நல்ல மார்க்கை கொடுத்தார். இலவசமாக காலேஜில் சீட்டு கிடைக்கும் ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. சபையின் சார்பாக நாங்களே கூட்டி போய் அட்மிஷன் போட்டு அவங்கள ஹாஸ்டலில் சேர்த்து உதவி செய்யவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். அதுபோல் வந்திருக்கிற உங்களையும் உங்களுடைய படிப்பையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நம்ம மத்தியிலே 2 மூத்த ஆசிரியர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க ஆளுக்கு ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு தகுந்த ஆலோசனை கொடுப்பாங்க. ஆண்டவர் இந்த ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்பி இருக்கிறார். இந்த ஆலோசனை கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமையான சாமுவேல் வாத்தியார் இங்கே ஒரு 10 நிமிடம் முதலாக பேசுவாங்க. அதுக்கு பின்பதாக ஜான் மில்டன் ஐயா அவர்கள் பேசுவாங்க. கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருவாராக. 12th ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? 12th ஸ்டாண்டர்ட் 12th படிக்கிறவங்க 2-3 பேர் இருக்கிறீங்க. 11th ஸ்டாண்டர்ட் இருக்கீங்களா? 11th படிக்கிறவங்க. சரி. 10th ஸ்டாண்டர்ட் 10th நேரம் இருக்கு. சரி. அதாவது மூணு விதமான காரியங்களை நாம் ஆலோசிக்கவிருக்கிறோம். முதலாவதாக நாம் தேர்வுக்கு எப்படி தயாராக வேண்டும். அதாவது எல்லாருமே படிப்பாங்க, பட் எப்படி நம்ம கரெக்டாக படிக்கிறோமா? அதாவது ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க் சொல்லுவாங்க இல்லையா? ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், பட் அது எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணணும் அப்படின்றத நமக்கு தெரியணும். ஸோ எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ப்ரிப்பரேஷன் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்ததாக உணவு முறைகள், என்னென்ன உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் பார்க்க போகிறோம். கடைசியாக தேர்வு எழுதும் பொழுது நாம் எந்தெந்த வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று 3 காரியங்களை நாம் ஆலோசிக்கவிருக்கிறோம். ஸோ முதலாவதாக எப்படி நாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும், தேர்வுக்கு எப்படி நாம் தயாராக வேண்டும் என்று சில ஆலோசனைகளை பார்க்கலாம். 12th பயாலஜி குரூப் இருக்கீங்களா? பயாலஜி இருக்கிறீங்க, 2 பேரும் பயாலஜி குரூப் தான். சரி. இப்போ நீங்கள் 3ஆம் தேதி உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஏற்கனவே நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸுக்கு உங்களுக்கு 4 நாள் லீவ் இருக்குது. ஸோ மேத்ஸுக்கு 4 நாள் லீவ் இருக்குன்னா அந்த 4 நாள் நம்ம எப்படி நம்ம தேர்வுக்கு தயாராகலாம். இப்போ மொத்தம் உங்களுக்கு ஒரு 12 சாப்டர்ஸ் இருக்குது, 12 சாப்டர் இருக்கும். அதை எப்படி நம்ம அந்த 4 நாளில் படிக்கலாம். இப்போ 4 நாளில் நீங்கள் படிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ்லேயே எல்லா சாப்டரும் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். 3 டேஸில் 12 சாப்டர் படிக்கணும். அப்போ ஒரு நாளில் எத்தனை சாப்டர் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 4 சாப்டர் முடிச்சிருக்கணும். ஒரு நாளில் 4 சாப்டர் முடிச்சாதான் 3 நாளில் என்ன செய்ய முடியும், 12 சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். 4th டே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கடைசி நாள் வரைக்கும் நீங்கள், அதாவது எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஈவினிங் ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணாமல் போனாலும் அது ஒரு கம்ப்ளீட்டான ஸ்டடியாக நமக்கு இருக்காது. அப்போ 3 டேஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு
4th டேயில் நீங்கள் என்ன செய்யணும், இது ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்கிறேன், அந்த 4th டேயில் கம்ப்ளீட்டாக ரிவிஷன். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு எக்ஸாமுக்கு எத்தனை நாள் லீவ் இருக்குன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி எத்தனை லெசன் இருக்குன்னு பாருங்கள், உங்கள் டைம் டேபிள் போடுங்க, என்ன லெசன் படிக்கலாம். இப்போ நீங்கள் காலையில் படிக்கிறீங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் கஷ்டமான சாப்டர் எடுக்கலாம். ஏன்னா மதிய நேரத்தில் கொஞ்சம் நம்ம படிக்கும்போது தூக்கமாக வரும், கொஞ்சம் டயர்டாக இருப்போம். அந்த நேரத்தில் கொஞ்சம் ஈஸியான சாப்டர் படித்தா நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க, எந்தெந்த சாப்டரை நம்ம எப்போ படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாளில் நம்ம எந்த 4 சாப்டரை எப்படி படிக்கலாம், எந்த 4 சாப்டர் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் 12th சாப்டர்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், அதை நீங்கள் மதிய நேரத்தில் படிக்கலாம். கொஞ்சம் 7th சாப்டர் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை நீங்கள் என்ன செய்யலாம்னா காலையில் கொஞ்சம் படித்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டடி பிளான் போட்டுக்கணும், எவ்வளோ நேரத்தில் நம்ம எப்படி படிக்கலாம்னு சொல்லி அந்த பிளான் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ ஒரு நாளில் நம்ம எவ்வளோ சாப்டர் முடிக்க போகிறோம் அதை கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி, அப்படியே நான் 3 days வந்து பிளான் பண்ணதுனால முடிக்க முடியல, நெக்ஸ்ட் டேயில் என்ன செய்யுங்க, ஒரு ½ டே கூட நீங்கள் எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி படிக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஒரு ½ டேனால நீங்கள் கம்ப்ளீட் ரிவிஷன் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் படித்த எல்லாமே அங்கே அரைகுறையாக நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், எல்லாம் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக எழுத முடியும் எக்ஸாம் வந்து. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். இது ஆக்சுவலாக நம்ம ஸ்கூல் டேஸில் படிக்கும் போதே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா அந்த மாதிரி தான் படிச்சிருந்துருக்கணும். பாதி பேர் வந்து மெமரி பண்ணுவாங்க, அந்த மனப்பாடம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, குருட்டு மனப்பாடம் பண்ணுறது. அது படித்தாங்கன்னா மறுபடியும் அடுத்த எக்ஸாம் படிக்கும்போது மறுபடியும் நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எதுவும் தெரியலையா அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு டீச்சர்ஸ்ட்டை போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சிங்கன்னா அது மறக்காமல் இருக்கும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இல்லையா, இப்போ லாஸ்ட் ஒரு 4 years அல்லது 5 years கொஸ்டின் பேப்பர் எடுத்து பப்ளிக்கில் எப்படி கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் ஓரளவு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இது நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே தான், நான் 12th மட்டும் கிடையாது, நான் சொல்கிறது 11th 10th எல்லா ஸ்டாண்டர்டுக்கு தான் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் என்னென்னா லாஸ்ட் ஒரு இப்போ என்னோட கிளாஸில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, நான் 10th 11th 12th 3மே எடுக்கிறேன், 3க்குமே மேத்ஸ் எடுக்கிறேன். என்னுடைய கிளாஸில் வந்து பழைய கொஸ்டின் பேப்பர் எல்லாருமே ஜெராக்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரிவிஷன் டேத்தில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். படிக்கிறது முக்கியம் கிடையாது, அதை நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணும்போது அல்லது நீங்கள் திருப்பி பார்க்கும்பொழுது எதுக்கெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, எந்தெந்த கொஸ்டின்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்ம எதில் தெளிவாக படிக்கலாம் அல்லது எதில் இன்னும் படிக்காமல் இருக்கிறோம். அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதே மாதிரி பழைய கொஸ்டின் பேப்பரை ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது. அதாவது நீங்கள் அந்த சொன்ன இல்லையா, ஃபஸ்ட் டே நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ 4 சாப்டர் படிக்கிறீங்க, முடிஞ்சால் டைம் இருந்தால் அந்த அன்னைக்கு ஈவினிங் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த பழைய கொஸ்டின் பேப்பரில் 4 சாப்டரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க, நீங்கள் என்ன 4 சாப்டர் முடிச்சிருக்கீங்களோ அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் என்னென்னலாம் கேட்டுக்கிறாங்க, ஒரு 4 years அல்லது 5 years கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அது எனக்கு தெரியுதா, நம்ம சரியாக படிச்சிருக்கோமா அல்லது அரைகுறையாக படிச்சிருக்கோமான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் லாஸ்ட் டேயில் மொத்தமாக ரிவிஷன் பண்ணலாம் சொல்லியிருக்கிறோம், பட் எல்லாத்தையும் மொத்தமாக ரிவிஷன் பண்ணுறது கஷ்டம். சரி, நீங்கள் முடிக்க என்ன செய்யுங்க, 3 சாப்டர் முடிக்கிறீங்களோ 4 சாப்டர் முடிக்கிறீங்களோ முடிக்க நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பேரலாக போயிட்டே இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அடுத்து 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, நோட்ஸ் எடுத்து படிங்க. அதாவது ஹிண்ட்ஸ் எடுத்து படிப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேத்ஸ்லலாம் நீங்கள் ஃபார்முலா எழுதி வச்சுக்கலாம், ஒவ்வொரு சாப்டரில் என்னென்ன ஃபார்முலா இருக்குது கொஞ்சம் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. படிக்கும் போதே சில கொஸ்டின்லாம் கஷ்டமான கொஸ்டினாக இருக்கும், அந்த கொஸ்டினெல்லாம் ஒரு டைம் எழுதி பார்த்துருங்க. அந்த மாதிரி நீங்கள் படித்து ஒரு சம்மரி மாதிரி எழுதி வச்சுட்டீங்க, நீங்கள் தமிழோ அல்லது சோசியலோ வேறு எந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ நீங்கள் படிக்கும்போதே ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் டே ரிவிஷன் சொன்னேன் இல்லையா, அந்நியாரம் நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்நியாரம் போயிட்டு மறுபடியும் நம்ம எல்லா சாப்டரும் எல்லா கொஸ்டினையும் படிக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது லாஸ்ட் டே ரிவிஷன் பண்ணும்போது. அப்போ நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சிட்டிங்கன்னா எந்தெந்த பாயிண்ட்லாம் நம்ம ஒவ்வொரு சாப்டரில் எழுதியிருக்கிறோம், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஜஸ்ட்டு அதை மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த குயிக் ரிவிஷன் சொல்லுவாங்களே, சீக்கிரமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் பாயிண்ட் வந்து மற்றவங்களுக்கு டீச் பண்ணணுமா, மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் 2 பேரும் 12th படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க, மாறி மாறி மற்றவங்களுக்கு சொல்லித்தாங்க அல்லது அவங்ககிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரி சொல்லித்தரும்பொழுது அதாவது கொடுக்க குறையாத செல்வம்னு எதை சொல்லுவாங்கன்னா கல்வி செல்வம் மட்டும்தான். மற்ற எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்காது, அது குறைஞ்சி போயிடும். நீங்கள் கல்வி மட்டும் என்னென்னா கொடுக்க நமக்கு அதிகமாக பெருகிக்கிட்டே போகும். அப்போ நம்ம டீச் பண்ண என்ன ஆகும்னா நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும், நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஞாபகம் இருக்கும். அதனால் ஒருவேளை அந்த வாய்ப்பு இருந்தது 2 பேரும் மியூச்சுவலாக படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், சொல்லித்தரலாம், உங்களுக்கு அது மெமரி ஆகும். டைம் வேஸ்ட்னு நினைக்கக்கூடாது, உங்களுக்கு கொஞ்சம் அந்த கான்செப்ட் வந்து ஞாபகமாக இருக்கும். இல்லை கஷ்டமான டாபிக் கூட நீங்கள் சொல்லித்தரலாம், அதுக்கு உங்களுக்கு மெமரி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த எக்ஸாம் டேஸில் எப்படி பண்ணலாம். இப்போ எங்கள் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லாம் வெறும் ½ டே தான் படிப்பாங்க, எந்த எக்ஸாம்னாலும் சரி
இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இருக்குன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டிங்கன்னா தமிழில் கஷ்டப்படுவாங்க. அவன் தமிழ்லாம் எழுதுகிற பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ் மறந்து போயிடும். அந்த அளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். நான் சொல்கிறது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழில் பாதி இது தப்பாக இருக்கும். எப்போ 2 சொல்லி நான் போடணும், எப்போ 3 சொல்லி நான் போடணும் அப்படின்றதே தெரியாது. தப்பு தான், எந்த லா போடணும் எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டே இன்னும் தப்பாக தான் எழுதியிருப்பாங்க. பட் உங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் டைம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இங்கிலீஷ் கொஞ்சம் அதிகமாக டைம் தேவைப்படலாம். பட் உங்களுக்கு இந்த லீவ் டேஸ் இருக்கு இல்லையா, சில எக்ஸாமுக்கெல்லாம் ஒரு 6 நாள் லீவ் விட்டுருப்பாங்க. இப்போ பயாலஜிக்கெலாம் ஒரு 6 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 நாள் நீங்கள் பயாலஜி படிக்க போகிறதில்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு 6 நாள் உங்களுக்கு தேவைப்படாதுன்னா அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 2 டேஸ் தான் விட்டுருப்பாங்க. அந்த டேஸை நீங்கள் என்ன செய்யணும், இந்த எதுக்கு அதிகமாக லீவ் விட்டுருக்காங்களோ அந்த டேஸை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 டேஸ் அல்லது 3 டேஸ் அதிகமான லீவ் விட்டுருந்தாங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதான், இப்போ எங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் அவன் படிக்க மாட்டான் கண்டிப்பாக, அவன் அந்நேரம் மேத்ஸோ மற்ற சப்ஜெக்டோ படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதிகமாக எந்த சப்ஜெக்ட் லீவ் இருக்குது அந்த நேரத்தில் மற்ற சப்ஜெக்ட் எப்படி படிக்கலாம், நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி அதை கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து எப்படிப்பட்ட உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத அடுத்த பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நல்ல தூக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நல்லா தூங்கியிருப்போம். எக்ஸாம் டேஸில் நம்ம என்ன செய்வோம், தூக்கம் வராது. பாதி பேர் 3 மணி நேரம் தான் தூங்குவாங்க, 4 மணி நேரம் தான் தூங்குறது. அது கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நல்லா தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மூளை வந்து நல்லா வேலை செய்யும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 ஹவர்ஸ்னாலும் நீங்கள் தூங்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் அல்லது 7 மணி நேரம்னாலும் கண்டிப்பாக தூங்கணும். பட் நம்ம ஆப்போசிட்டாக பண்ணுவோம். எக்ஸாம் டேஸில் ரொம்ப கண்ணு முடிச்சு படிக்கிறது, டயத்தை ரொம்ப நம்ம டைம் தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த மாதிரி படிக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த மூளைக்கு அதிகமாக வேலை செய்ய முடியாது. டயர்டு தான் உங்களுக்கு இருக்குமே தவிர அந்த பகலில் என்ன செய்ய முடியாது, நீங்கள் அந்த அளவுக்கு ரிவிஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதனால அந்த 6 மணி நேரம் அல்லது 7 மணி நேரம் தூங்குறதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். இப்போ 10 to 4 இல்லைன்னா 5 வரைக்கும் தூங்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தூங்குறதுக்கு கரெக்டான நேரத்தை ஃபஸ்ட்டு ஒதுக்கிக்கோங்க. ரொம்ப நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு படிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போதுமான அளவு நல்லா தூக்கம் இருக்கணும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹெல்த்தியான உணவை நம்ம சாப்பிடணும். சும்மா இப்போல்லாம் நம்ம நிறையா என்ன இருக்குது, அங்கே பானிபூரி விற்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா புரோட்டா சாப்பிட்றது, மற்ற அந்த டைஜஸ்ட் ஆகாத அந்த இதெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா. கண்டிப்பாக அவங்க நீங்கள் இப்போ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் உட்காந்து பாருங்கள், கண்டிப்பாக படிக்க முடியாது. ஒரு மந்தமாக இருக்கும், உங்களால் கொஞ்ச நேரம் கூட உட்காந்து படிக்க முடியாது. இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குதும். அதனால நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. என்னென்ன உணவுகள்னு தெரியுது இல்லையா, அந்த பொரிச்ச உணவுகளை சாப்பிட்றது, பொதுவாக ஜென்ரலாக சொல்ல போனால் ஆயில் ஐட்டம்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அந்த எக்ஸாம் டேஸில். அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, மற்றதெல்லாம் கொஞ்சம் நமக்கு எது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அந்த மாதிரி உணவு முறைகளை எடுத்துக்கணும். அதுவுமே அளவோடு எடுத்துக்கோங்க. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு அப்புறம் தூக்கம் வருதுன்னு சொல்லி உட்காந்து படுத்துடக்கூடாது. ஸோ எல்லாமே நீங்கள் கவனமாக பார்க்கணும். இந்த எக்ஸாம் டேஸில் நம்ம எதெல்லாம் பேலன்ஸாக பார்க்கணுன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, நல்லா நிறையா தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் வெயிலில் நல்லா ஆரம்பிச்சிடும். நல்லா அதிகமாக எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நமக்கு நல்லா மூளைக்கு வந்து நல்லா வேலை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு படிங்க. அதாவது கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒருத்தன் 9 மணிக்கு உட்காந்தா நான் 12 வரைக்கும் படிச்சு தான் அதுக்கப்புறம் எந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் டேஸில் அப்படி ரிவிஷன் கொடுப்போம். இடையில கொஞ்சம் பிரேக் போவாங்க, ஒரு 1/4 மணி நேரம் பிரேக் போயிட்டு வருவாங்க. பட் என்னென்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக ஒரு 4 மணி நேரம் உட்காந்து படித்தாலும் அதுக்கப்புறம் டயர்டாயிடும் நமக்கு. அப்போ ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படிக்கிறீங்களா, உங்களுக்கு எந்த டைம் கொஞ்சம் டயர்டாகுன்னு தெரியும் இல்லையா. சிலர் 1 மணி நேரத்திலே அப்படி திரும்ப ஆரம்பிச்சிடுவான். கிளாஸில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் படிப்பேன், அதுக்கு மேலே அவனால் உட்கார முடியாது. சிலர் 3 மணி நேரம்னால புக்கை விட்டு கண்ணே எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா எவ்வளோ நேரம் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். கொஞ்சம் கேப் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அது கொஞ்சம் முக்கியமான பாயிண்டாக இருக்குது. எனக்கு இந்த கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், ஃபோனை கொடுக்கன்னு சொல்லிட்டீங்கன்னா 2 மணி நேரம் ஆகிடும் ஃபோனை நீங்கள் வைக்கிறது. கண்டிப்பாக அது உங்களுக்கு அனுபவப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோனை எடுத்துட்டா நம்மளே அனுபவப்பட்டிருக்கோம் இல்லையா, ஃபோனை எடுத்துகிட்டு உன்னை பார்த்தோம்னா திரும்ப வைக்கவே நமக்கு மனசு வராது. ஸோ அந்த பிரேக் எடுங்கன்னா அந்த மாதிரி பிரேக் கிடையாது. ஃபோனை வாங்கிட்டு பார்த்துக்கிறேன் அந்த பிரேக் கிடையாது. முடிஞ்சளவு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இல்லை ஏதாவது சாங்ஸ் எதாவது கேளுங்க, இல்லை ஏதாவது மியூசிக் கேளுங்க, இல்லைனா ஏதாவது காமெடி, ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன தெரியுமோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் என்ன இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைனலாக சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக பண்ணிவிட்டு அப்புறம் அதில் டயர்டாகி படுத்துடக்கூடாது. சும்மா நார்மலாக இப்போ ரொம்ப நேரம் படிக்கிறீங்க இல்லையா, காலையிலேருந்து இப்போ சாயங்காலம் வரைக்கும் படிக்கிறீங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நடந்து போகிறது, கொஞ்சம் வாக்கிங் போகிற மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ். ரொம்ப தூரம்லாம் நடக்கூடாது, 3 கிலோமீட்டர் நடந்துட்டு வரேன் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் நடந்து கொஞ்சம் உடம்புக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டயர்ட் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள்
கண்டிப்பாக தொடர்ச்சியாக உட்காந்து படிக்கும் போதே உங்களுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் பெயினாக இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கோல் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தேன்னா எனக்கு நீங்கள் ஏதாவது ப்ரைஸ் வாங்கி கொடுங்க. ஏன்னா இது வந்து நான் என்னோடய கிளாஸில் வந்து நான் பண்ணுறது. இப்போ 10th வந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 32 பேர் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. 4 குரூப்பாக டிவைட் பண்ணிடுவேன். அந்த 4 குரூப்பில் எப்படி இருப்பாங்கன்னா, டாப்பர்ஸ் இருப்பாங்க, ஆவரேஜ் இருப்பாங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க. இதே மாதிரி ஈக்குவலாக 4 டீமில் பிரிச்சிருப்பேன். அவங்களுக்கு இந்த குவார்டர்லி, ஹாஃப் அலி, இந்த முக்கியமான எக்ஸாம் வருது இல்லையா, சென்டம் எடுத்தாங்கன்னா அந்த டீமில் உள்ளவங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த டீமில் யாருக்கு ஆவரேஜ் மார்க் அதிகமாக வருதோ அவங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னென்னா ரிசல்ட் நல்லா இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா தெரியுது. அந்த மாதிரி காம்படிஷன் இருக்குது, ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்குது அப்படின்னா அவங்களும் இன்வால்மெண்ட்டோட படிக்கிறாங்க. அது ஒரு நல்ல இதாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, பேரண்ட்ஸை கேளுங்க, நான் வந்து இவ்வளோ மார்க் எடுக்கிறேன், நீங்கள் என்ன செய்வீங்கன்ற மாதிரி ஏதாவது ஒரு, ஏன்னா நமக்கு ஒரு இதுதான், இந்த மார்க் எடுக்கலான்னு ஒரு டார்கெட் இருக்குது. பேரண்ட்ஸை சும்மா சொல்லுங்க. பேரண்ட்ஸுமே நீங்கள் சொல்லலாம், இந்த மார்க் எடுத்தேன்னா உனக்கு பிடிச்ச ஏதாவது வாங்கி தரேன், சைக்கிள் பிடிக்கலாம், வேறு ஏதோ கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுட்டு அந்த மாதிரி படித்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் என்ன செய்யலாம், பேரண்ட்ஸை வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுட்டு கேளுங்க, நான் நல்ல மார்க் எடுக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு டார்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்ததா எக்ஸாம் எழுதும்போது நம்ம என்னென்ன பண்ணலாம். பொதுவான மேத்ஸ் டீச்சர்னால மேத்ஸில் என்னென்ன பண்ணலான்ற ஐடியா தான் வரும். நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கு என்னென்னதை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, தெரிஞ்ச கொஸ்டின் என்னவோ அதை எழுதுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குன்னா 1 வேர்ட்ஸ் இருக்கும். நம்ம 12th எடுத்திங்கன்னா 2 மார்க், அடுத்து 3 மார்க், அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் எடுத்திங்கன்னா 1 வேர்ட் இருக்கும், அடுத்து 2 மார்க், 5 மார்க், ஜாமெட்ரி கிராஃப் அந்த ஆர்டர் படி இருக்கும். நீங்கள் அந்த ஆர்டர் படியே தான் எழுதணும் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ, இப்போ 5 மார்க் எல்லாம் ஓரளவு நல்லா தெரியும் அப்படின்னா முதல் 5 மார்க்காக எழுதிருங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதும்போது லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும்போது 1 வேர்டு அவசரமாக எழுதுவாங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் சொல்லுவான், அந்நியாக இருந்தால் 1 வேர்டு எடுப்பான், 1 வேர்டு எழுதலன்னு சொல்லிட்டு. பட் 1 வேர்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். மேக்ஸிமம் 1 வேர்டை நீங்கள் தரவாக படிச்சிருப்பீங்க, எடுத்தோன்னே 1 வேர்டு எழுதுங்க. கிரியேட்டிவ் 1 வேர்ட்ஸ் 2-3 கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் என்ன செய்யலாம், லாஸ்ட்டாக யோசித்து எழுதிக்கலாம். அவசரமாக கடைசி நேரத்தில் முக்கியமானதை எழுதாதீங்க. அந்த 1 வேர்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே எழுதி முடிச்சிருங்க. இதுதான் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது. அதே மாதிரி எது நல்லா தெரியுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதலாம். 5 மார்க் நல்லா தெரியும்னு எழுதுங்க, அதுக்கப்புறம் 2 மார்க், 3 மார்க், 1 வேர்ட்ஸ் அந்த ஆர்டரை நீங்கள் பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா, எது நமக்கு நல்லா தெரியும் அந்த ஆர்டர் படி எழுதுங்க, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க. அதே மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, கண்டிப்பாக அந்த 12th என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும், 3 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். அது கண்டிப்பாக ட்விஸ்டடாக தான் இருக்கும். இப்போயே சொல்லிடலாம், கண்டிப்பாக உங்களுக்கு கம்பல்சரி வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினாக இருக்கிறதுக்கு ஒரு 99% வந்து சான்ஸ் இருக்குது. அப்போ எடுத்தோன்னே அந்த கொஸ்டினை பார்த்துட்டு ஐயோ இது நமக்கு ஆன்சர் வருமா இல்லையா அந்த மாதிரிலாம் பயந்துடக்கூடாது. எடுத்தோடனே மற்ற கொஸ்டின் எழுதுங்க. கடைசியில் எப்படி ஒரு 1/2 hour உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த நேரத்தில். ஏன்னா நீங்கள் நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக எழுதும் போதே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். தெரியாத கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு வரணும். அப்புறம் எடுத்த உடனே அது நமக்கு வருமா இல்லையா அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை. தெரிஞ்ச கொஸ்டின் நல்லா எழுதுங்க. கடைசி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக தெரியாத கொஸ்டினை நீங்கள் நல்லபடியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து கரெக்டான கொஸ்டின் நம்பர் போடுங்க. பாதி பேர் கொஸ்டின் நம்பர் தப்பாக எழுதுவாங்க, சிலர் வந்து அதுக்கு மார்க் கட் பண்ணிடுவாங்க. பப்ளிக் கரெக்ஷன் பண்ணும்போது 10th 12th எல்லாமே கரெக்ஷன் பண்ணியிருக்கிறோம், அந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. கொஸ்டின் நம்பர் தப்பாக இருக்குது அப்படின்னு மார்க் இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் கரெக்டாக எழுதியிருக்குமா அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 வேர்ட்ஸ் வந்து என்ன செய்யுங்க, அந்த ஆப்ஷனோட சேர்த்து எழுதுங்க. ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் பின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, வெறும் ஆன்சரை மட்டும் எழுதாமல் ஆப்ஷன் ஏன்னு போட்டு அந்த ஆப்ஷனோட சேர்த்து எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த மேத்ஸில் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு டயக்ராம் இருக்குதோ கேட்குறாங்களோ இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு டயக்ராம் போடுற மாதிரி இருந்ததுன்னா டயக்ராம் போட்டுருங்க. அதே மாதிரி ஃபார்முலா கேட்குறாங்களோ இல்லையோ ஃபார்முலா போட்டு அந்த பாக்ஸ் போட்டு எழுதி காமிச்சிருங்க. ஃபார்முலா எல்லாம் கேட்க மாட்டாங்க, எழுதுங்கள்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன செய்யணும், ஃபார்முலா எழுதி அந்த பாக்ஸ் போட்டு காமிச்சிருங்க. டயக்ராம் போடுற மாதிரி கொஸ்டின் இருந்ததுன்னா, இப்போ ஏரியா வால்யூம் கொஸ்டின்லாம் இருக்குது, ஏரியா ஆஃப் த ரீஜியனில் இருக்குது 12th ஸ்டாண்டர்டுக்கு, அந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன செய்யுங்க டயக்ராம் போட்டு அந்த கொஸ்டின்லாம் எழுதிக்கோங்க. கடைசியில் 10th ஸ்டாண்டர்ட்லாம் மேக்ஸிமம் 2 hours முடிச்சிருவாங்க. கடைசி 1 மணி நேரம் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் சும்மா வேடிக்கை பார்க்காம நீங்கள் என்ன செய்யணும், எந்தெந்த கொஸ்டினை இப்போ கடைசி ரிவிஷன்லலாம் ஒரு பொண்ணு 99 மார்க் எடுத்திருந்தான். என்ன மிஸ்டேக் விட்டுருந்தான்னு பார்த்தா சாதாரண மிஸ்டேக் தான். 12ன்னு அந்த சைடு எழுதியிருக்கிறான். செஞ்சு பார்க்கும்போது இங்கே எழுதும்போது 21 எழுதியாச்சு. அவ்வளோதான். கம்பல்சரி இது கிரியேட்டிவ் 1 வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதியாச்சு. கஷ்டப்பட்டு படித்து எல்லாமே பண்ணி இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் விட்டுருவாங்க. சாதாரண அடிஷனில் போய் மார்க் விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தரவை செக் பண்ணுங்கள். நம்மளை அறியாமலே சில மிஸ்டேக்லாம் இருக்கும். அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அதில் தான் மிஸ்டேக் விடுவோம். கஷ்டமான கொஸ்டின்லாம் எழுதிட்டு இந்த மாதிரி விடும்போது தான் இதாக இருக்கும். இப்போ 1 வேர்டு கிரியேட்டிவ் கேட்டிருக்காங்க தெரியல அப்படின்னா அது வேறு விஷயம்.
நல்லா அந்த கொஸ்டின்லாம் எழுதிட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்கில் மார்க் விட்றது தான் அது வருத்தமாக இருக்கும் கரெக்ஷன் பண்ணும்போது. ஸோ அதனால் நீங்கள் தரவை செக் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் விட்டுருக்குமா பொறுமையாக செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நீங்களே மிஸ்டேக் கண்டுபிடிச்சி அதை கரெக்ஷன் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம். தெரியுதோ இல்லையோ அந்த அதே மாதிரி இந்த ப்ரூவ் தட் கொஸ்டின்லாம் இருக்கும் இல்லையா, 10th இருக்கும் 11th 12th எல்லாருக்குமே இருக்கும். ஸோ தட் ப்ரூவ் தட் கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க. கடைசியில் ஹென்ஸ் ப்ரூவ்டு அந்த மாதிரி நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதுவீங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதாமல் என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே எழுதிருங்க. கொஸ்டினில் கேட்டிருக்கதை எழுதணும். நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சிடாதீங்க. அந்த கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன ப்ரூஃப்னு சொல்கிறாங்களோ அந்த பாயிண்ட் அப்படியே கடைசி ஸ்டெப்பாக எழுதியிருக்கணும். கண்டிப்பாக அதுக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் சில நேரம் 2 மார்க் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எழுத மறந்துடாதீங்க. அந்த ஸோ தட் ப்ரூவ் தட் கொஸ்டினில் அந்த மாதிரிலாம் எழுதுறதுக்கு பாருங்கள். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தெரியுதோ இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அட்டன் பண்ணி முடிங்க. ஸோ எக்ஸாம் நல்லபடியாக எழுத வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்தபடியாக நல்ல அனுபவம் உள்ள ஒரு முதிர்ந்த ஆசிரியர் ஜான் மில்டன் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். சிக்ஸ்த்து 7th எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாம் வந்திருக்கீங்க இல்லையா, பிள்ளைகள்லாம் முன்னாடி வந்துருங்க. பெரிய ஆளுங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி உட்காந்துக்கலாம். பிள்ளையோட கொஞ்சம் முன்னாடி இடம் விடுங்க. முன்னாடி வாங்க பசங்க, முன்னாடி வாங்க. உள்ள வாங்க, முன்னாடி வாங்கப்பா, முன்னாடி வாங்க. சரி, முன்னாடி வாங்க. நமக்கு எல்லா வகுப்பும் முக்கியம்தான். 1ஆம் கிளாஸ்லேருந்து +2 வரைக்கும் எல்லா கிளாஸும் நமக்கு முக்கியம் தானே. இப்போ 6th படித்தாதான் நம்ம 7th போக முடியும், 7th முடித்தாதான் 8th போக முடியும். இப்போ 10th 11th 12th அதை விட முக்கியம். எல்லாமே முக்கியம். 10th 11th 12th ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்? கடைசியில் வந்துட்டோம். நம்மளோட கல்வி ஆண்டில் எங்கே வந்திருக்கோம்? கடைசியாக வந்துட்டோம். நம்ம வெற்றியை அடையிற நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி தானே? இப்போ 10th முடித்தவங்க 11th போவீங்க, 11th முடித்தவங்க 12th போவீங்க, 12th முடித்தவங்க அடுத்து எங்கே போக போகிறீங்க? காலேஜுக்கு போக போகிறோம். அதில் சில வருத்தங்கள் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். வருத்தம் என்ன வருத்தம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போக போகிறோமே அப்படின்னு வருத்தம் இருக்கும். சந்தோஷம், நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, ஒரு வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கும். அப்படி தானே? இப்போ சந்தோஷத்தை நம்மலாம் கொண்டாடலாமா? எல்லாம் எந்திரிங்க பார்ப்போம். பிள்ளைகள்லாம் அப்படியே எந்திரிங்க. கையில் வச்சுருக்கலாம் கீழே வச்சுருங்க. இப்போ வின்னிங் கிளாப் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் நம்ம கிளாப் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாப்பை வந்து நம்ம வித்தியாசமாக பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் வின் பண்ணுறதுக்கு அப்படிதான் சொல்லுவோம். சத்தம் வரல. 1 3 1 2 3 ஏ. சரி, இப்போ கிளாப் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் டயர்டாக இருப்போம்ல, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா? அதே மாதிரி 1 2 3. இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் உடைக்க போகிறோம். உடைச்சாச்சு, குடிக்கணும். கடை 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 குடிக்கலாமா? ரெடி? 1 2 3 1 2 3. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாச்சா? உட்காருங்க. சரி, இப்போ நம்ம வெற்றி அடையணும். இப்போ வெற்றி அடையணும் அப்படின்னா முதல்ல நம்ம நிஜத்துக்கு வரணும். இப்போ நிறையா விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு பாப்பா வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு திரும்ப வரும்போது மழை பெஞ்சிரும், சாக்கெட் அந்த மட்டிலெலாம் விளாண்டுட்டு சகதியெலாம் விளாண்டுட்டு ரொம்ப சகதியோடு அழுக்காக வருவாங்க அந்த பாப்பா. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க விளம்பரத்தில்? கரை நல்லது அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி சிரித்து அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சி கொடுப்பாங்க. அப்படி வெள்ளையாயிரும். உண்மையாக அது நடக்குதா? நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வர்றீங்க, உங்கள் யூனிஃபார்ம் எல்லாம் ரொம்ப அழுக்காக வச்சுட்டு வர்றீங்க. உங்கள் வீட்டில் என்ன நடக்கும்? விளக்கமாறு ஏதோ ஒன்று கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி தானே? இப்போ நிஜம் அது இல்லை. நிஜம் வேறு, கற்பனை அப்படிங்கிறது வேறு. இப்போ என் கிளாஸில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஸ்பீடாக எழுதிடுவான். போர்டில் எது எழுதி போட்டாலும் ஸ்பீடாக எழுதிடுவான். என்னடா எழுதுறான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் போய் பார்த்தா 2 பக்கம் 3 பக்கம் எழுதிட்டான். அப்படி திரும்ப பெரட்டி பார்த்தா பேப்பரில் ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது பேப்பர். என்னென்னு பார்த்தா அவன் லெட்டு வச்சு எழுதுறான். லெட்டு எழுதலை. அவன் பாட்டில் எழுதிக்கிட்டே இருக்கான். அவன் போர்டை பார்த்து மட்டும்தான் எழுதுவான். இங்கே எழுதுதா இல்லையா அப்படின்னு பார்க்க மாட்டான். போர்டை பார்த்து எழுதிக்கிட்டே இருப்பான். அப்படியே எழுதிட்டே இருக்கும்போது லெட்டு திடீர்னு காலி ஆயிடுச்சு, இங்கு காலி ஆயிடுச்சு, எழுதிக்கிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. லெட்டு எழுதலைங்கிறது கூட அவனுக்கு தெரியல. இப்போ கற்பனையில் அவன் இருக்கான். ஒரு வெற்றியை அடையணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? நிஜத்துக்கு வரணும், கற்பனைக்குள்ளே நம்ம வரக்கூடாது. ஜீனியஸ் இஸ் எ 1% தான் நமக்கு இருக்கும். 99% பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு இருக்கணும். அது மதிநுட்பம் என்பது
அதாவது கல்வி அறிவு என்பது அப்படின்னா 1% உழைப்பு தன்னம்பிக்கை இருந்தால் போதும். 99% நமக்கு என்ன இருக்கணும்னா உழைப்பு இருக்கணும். இது யார் சொன்னார்னா தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார். தாமஸ் ஆல்வா எடிசன் யார்? எதை கண்டுபிடிச்சாரு? என்ன கண்டுபிடிச்சாங்க? சத்தமாக சொல்லுங்கள். பல்பு கண்டுபிடிச்சாங்க. லைட்லாம் எரியுது இல்லையா, அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அவர் தான் சொன்னார், ஒரு வெற்றியை அடையணும்னா நமக்கு 1% உழைப்பு இருந்தால், தன்னம்பிக்கை இருந்தால் போதும். அதில் 99% என்ன இருக்கணும்? நமக்கு உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்புனால தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு வெற்றியை அடைய முடியும். அதுக்கு நம்ம ஒரு 3 பார்க்கலாம். தகுதி அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். தகுதினா என்ன? தகுதினா அப்படியே கோட் சூட் போட்டு அப்படியே ஒரு ஷூ போட்டு பந்தாவா வந்து இறங்குறது தகுதி இல்லை. இப்போ ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம பிரித்து பார்க்கணும். தகுதி தானா என்னென்னா தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு இருக்கணும். செல்ஃப் ட்ரஸ்ட் அது ஒன்று இருக்கணும். அப்படின்னா குறிக்கோள், நம்மளோட குறிக்கோள், நம்மளோட பிளான் என்ன, நம்ம என்ன அப்ஜெக்டிவ் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து வந்து திட்டமிடல், பிளானிங். இது 3 இருந்தால் போதும். ஒரு பையன் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பையன் வீட்டில் வந்து அவங்க அம்மாட்ட சொன்னான், அப்பா எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுலாம் எனக்கு பிடிக்கல, நான் இனிமேல் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னா. அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு அவனை பயங்கரமாக அட்வைஸ் பண்ணாங்க. 1ஆம் கிளாஸ்லேயே நீ ஸ்கூலுக்கு போகாம விட்டு ஏன்னா வருங்காலத்தில் நீ என்ன பண்ணுவ அப்படி இப்படின்னு அவனை அட்வைஸ் பண்ணுவாங்க. இவன் கூலாக சொன்னான், நான் 1ஆம் கிளாஸ் படித்து முடிச்சிருக்கேன், சூப்பராக படிச்சிருக்கேன், எல்கேஜி யூகேஜிக்கு டியூஷன் அடித்து நான் பொழைச்சிக்குவேன் அப்படின்னா. கான்ஃபிடென்ஸ் பாஸ், கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா. இப்போ முதல்ல அவனுக்கு என்ன இருக்கணும்னா தன்னம்பிக்கை முதல்ல வரணும். நம்ம ஒரு குறிக்கோளை அடையணும் அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை நம்மகிட்ட இருக்கும். கான்சாஸ், அமெரிக்கா தேசத்தில் கான்சாஸ் அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது. அங்கே ஒரு வாலிபன் இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூப்பராக டிராயிங் வரைவான். அதில் இந்த கார்ட்டூன் இருக்கு இல்லையா, கார்ட்டூன் நம்ம படம் பார்ப்பீங்க இல்லையா சின்ன பிள்ளைக்கெல்லாம், அந்த கார்ட்டூன் டிராயிங்கை வந்து பயங்கரமாக சூப்பராக வரைவான். அவனுக்கு வேலை எங்கேயுமே கிடைக்கல. ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போனால், இந்த மாதிரி ஒரு சர்ச் இருந்தது அங்கே. அமெரிக்காவில் எங்கே பார்த்தாலும் சர்ச் இருக்கும். நம்ம ஊரில் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அமெரிக்காவில் இப்படி இருக்கும், எங்கே பார்த்தாலும் சர்ச் இருக்கும். அங்கே போனால் அங்கே ஃபாதர்கிட்ட போய், ஃபாதர் எனக்கு வேலையே கிடைக்கல, நான் நல்லா படம் வரைவேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஃபாதர் என்ன சொன்னார்னா, இந்த சர்ச்சில் விளம்பரம் செய்கிற வேலை இருக்குது, அந்த போர்டெல்லாம் நீ எழுது அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி அவன் அந்த வேலையை செஞ்சான். ஆனால் அவனுக்கு தங்குறதுக்கு அங்கே இடம் இல்லை. அப்போ ஃபாதரை கேட்டால், அந்த பால் அடைஞ்ச பொருள்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா பக்கத்தில், அந்த ரூமில் போய் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ சரி ஃபாதர் நீ அங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ வேலை முடிஞ்சு சாப்பிட்ற நேரம் போக ரெஸ்ட் எடுக்கிறது, தூங்குறது எல்லாமே அவனுக்கு அந்த ரூம் தான். பழைய பொருளெல்லாம் அங்கே கிடக்கும். இப்போ அந்த பொருள் அங்கே வந்து தங்கியிருக்கிற நேரத்தில் அங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி எலியாக நிறையா ஓடும். அதுக்கு அப்படியே அவன் பார்த்துக்குவோம், இவனை பார்க்கவும், கொஞ்ச நாள் பதறி ஓடும். இப்போ இவனை பார்த்து என்னாச்சு, அதெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு இவனுக்கு. ஃப்ரெண்ட் ஆன உடனே இவனுக்கு அதுதான் பொழுதுபோக்கு. இவன் அதை பார்த்து அப்படியே விளையாண்டுக்கிட்டே இருப்பான். அவங்க கூட அந்த எலி கூட பேசுகிறது, அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இப்போ அந்த எலியை வச்சு நம்ம ஒரு கார்ட்டூன் வரைவோம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. அப்போ அந்த எலியை வச்சு கார்ட்டூன் வரைஞ்சான். அதுதான் பின்காலத்தில் மிக்கி மவுஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சுல, அதுதான் ஆரம்பிச்சு. அப்போ அவர் பேர் வந்து வால்ட் டிஸ்னி அப்படின்னு பேர். இன்றைக்கி உலகத்திலேயே சிறந்த பொழுதுபோக்காக ஒரு சினிமா எடுக்கிறதோ பொழுதுபோக்கு கொடுக்கிய ஒரு இடமா இருக்கிறதோ வால்ட் டிஸ்னி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃப்ளோரிடா மாநிலத்தில் இருக்குது. இன்றைக்கும் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு அவங்க டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. அப்போது ஒரு எலியை பார்த்து அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு எலி தான், சாதாரண எலி தான். இந்த சாதாரண எலியை வச்சு ஒரு படம் வரைஞ்சி இன்றைக்கி உலக பணக்காரர்களில் பெரிய பணக்காரராக இருக்கிறார். இப்போ நமக்கு அதை விட பெரிய விஷயம் கிடச்சிருக்கு. இப்போ உங்களை விட நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்காங்க, ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள்லாம் வேலைக்கு போகிறாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் வேலை பார்க்குற சிவகாசிலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள்லாம் வெடி ஆஃபீஸில் போய் வேலை பார்ப்பாங்க. அங்கே போய் வேலை பார்த்துட்டு அவங்க இருக்காங்க. நமக்கு அப்படி இல்லை. நல்ல ஸ்கூல் கிடச்சிருக்கு, நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, டெய்லி 3 வேளை சாப்பாடு கிடைக்கிது. இதெல்லாம் இருக்கும்போது நம்மளால் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு எலியால் அவனால் ஒரு பணக்காரனாக முடியுதுன்னா நமக்கு எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒரு சாதிக்கிற நிலைமைக்கு நமக்கு வர முடியும், வெற்றியை நம்மளால் அடைய முடியும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோளை வச்சுட்டோம். அந்த குறிக்கோள் எப்படி போகணும் அப்படின்னா, ஒரு அம்பை வச்சு நம்ம எய்கிறோன்னு வச்சுக்குவோம். ஒரு அம்பை எடுத்து வில்ல வச்சு எய்ந்தோம்னா சர்ன்னு எப்படி போகும்? நேராக போய் எந்த இலக்கை வச்சோமோ அந்த இலக்கை போய் அடையும். அப்படி தானே? அம்பு எங்கே அப்படி வளைஞ்சு போகுமா? அப்படி போகுமா? போகாது. அப்போ அந்த அம்பு மாதிரி நம்மளோட குறிக்கோள் இருக்கணும். அப்படி இருக்கா அப்படின்னா இன்றைக்கி இல்லை. நம்ம வீட்டில் பார்த்தோன்னே, செல்ஃபோனை பார்த்தோன்னே அந்த அம்பு இந்த பக்கம் திரும்பிடுது. அப்படி தானே? ஃபேஸ்புக் பார்த்தா அந்த பக்கம் திரும்பிடுது, இன்ஸ்டாகிராம் பார்த்தா அந்த பக்கம் திரும்பிடுது, கோட் வந்துச்சுன்னா கீழே போயிடுது, விடாமுயற்சி வந்துச்சுன்னா வேறு பக்கம் போகுதா இல்லையா? ஒரு பக்கம் நம்ம வாட்டில் திருப்பி போகிறோம். ஆனால் அம்பு எப்படி இருக்கணும்? நேரான பாதையில் இருக்கும், எங்கேயும் விலகக்கூடாது, நேரான பாதையில் இருக்கும். அந்த காலத்தில் ஒரு அரசன் இருந்தான். அவன் வந்து பயங்கரமான ஞானவான். அவனை மாதிரி ஞானி உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. இனிமேல் அவனை மாதிரி ஞானி இருந்தது இல்லை, இனிமேல் இருக்க போகிறது இல்லை. அவன் சொல்லுவான், வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான்.
நீங்களாம் யார்? வாலிபர்கள் தானே. படிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே, சின்ன பிள்ளைகள் எல்லாமே வாலிபர். அவங்க யார் கைக்குள்ளே இருக்கணும்? பலவான் கையில் இருக்கிற அன்புக்கு இருக்கணும். நோஞ்சாங்கையில் ஒரு அம்பை கொடுத்தா என்ன ஆகும்? எவ்வளோ தூரம் போகும்? பக்கத்தில் ட்ரெயின் கீழே விழுந்துடும். ஒரு பலவான் நல்ல உடம்பு வச்சுருக்க ஒருத்தன் அம்பு எய்தால் எவ்வளோ தூரம் போகும்? ரொம்ப தூரம் போகும். அப்போ நம்மளாம் யார் கையில் இருக்கணும்? பலவான் கையில் இருக்கிற அம்பு மாதிரி நம்ம இருக்கணும். சரியா? பலவான் கையில் உள்ள அம்பு மாதிரி நம்ம இருக்கணும். அப்போ நம்ம குறிக்கோளை அடைகிறதுக்கு தகுதி அப்படிங்கிறத 3 வச்சுக்கணும். ஒன்று வந்து தகுதினா என்ன? முதல்ல திட்டமிடணும், அடுத்து குறிக்கோளை செட் பண்ணணும், செல்ஃப் ட்ரஸ்ட்டு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். குறிக்கோளுங்கிறது அப்ஜெக்டிவை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அப்ஜெக்டிவ் குறிக்கோளை அடைகிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம குறிக்கோளை நேராக இருக்கும், எங்கேயுமே நமக்கு மாற்றக்கூடாது, நேராக கொண்டு போய் நிப்பாட்டும். இந்த 3 மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா போதும். வச்சுட்டோம்னா எங்கேனாலும் போடலாம். அப்போ பலவான் கையில் உள்ள அம்புக்கு நம்ம ஒப்பா இருக்கணும்னா, இந்த உலகத்தில் பலவான் யார் அப்படின்னா ஒரு கடவுள் இருக்காங்க. அந்த கடவுள் தான் பலவான். அந்த கடவுள் யார்? நம்ம இயேசு கிறிஸ்துன்னு வச்சுக்கலாம். இப்போ இயேசு கையில் இருக்கிற ஒரு அம்புக்கு ஒப்பா இருந்தீங்கன்னா, அவர் எய்கிற அம்பு எங்கேயும் தப்பாக போகாது. ஆண்டவர் எய்கிற அம்பு எங்கேயாவது தப்பாக போகுமா? ஒரு கடவுள் வந்து ஒரு அம்பு எய்கிறாரு, அப்படி எங்கேயும் தப்பாக போகுமா? தப்பான இடத்துக்கு போகவே போகாது, தப்பான செயலை செய்யவே செய்யாது. அப்போ கடவுள் கையில் இருக்கிற நீங்கள் அம்பாக மாறுனீங்க அப்படின்னா, உங்கள் குறிக்கோளும் சரி, உங்கள் வாழ்க்கையும் சரி எப்படி இருக்கும்? நேராக இருக்கும், நேர்மையாக இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும். அவர் எங்கேயுமே தாழ்மையாக வைக்க மாட்டார், எல்லா இடத்துலையும் உயரமாக வைப்பார். சரியா? புரியுதா? இப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்க. எக்ஸாம் வந்து நமக்கு 3 மணி நேரம் எக்ஸாம். 10th 11th 12th பொறுத்தவரையில் 3 மணி நேரம். ஆனால் 3.25 மணி நேரம் நீங்கள் ஹால்குள்ளே இருக்கணும். 10 மணிக்கு நீங்கள் ஹால்குள்ளே போவீங்க. அதில் முதல்ல கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் கொடுப்பாங்க. 10 நிமிஷம் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வாசிக்கணும். இதெல்லாம் உங்கள் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நான். 10 நிமிஷம் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை வாசித்து பார்க்கணும். அந்த வாசித்து பார்க்கும்போதே நீங்கள் என்னென்ன கொஸ்டின்லாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன பென்சில் வச்சோ பேனா வச்சோ சின்னதாக அப்படி புள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டினில் எழுதக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, அப்படி தானே? இப்போ கொஸ்டினில் எது மட்டும்தான் இருக்கணும்? உங்களோட எக்ஸாம் நம்பர் மட்டும்தான் எழுதணும், வேறு எதுவுமே எழுதக்கூடாது. அப்போ நீங்கள் என்னென்ன எழுத போகிறீங்க அப்படிங்கிறத டாட் வச்சுட்டே வந்துடுங்க. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க. நம்ம இப்போ எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு பேப்பர் தர மாட்டாங்க, ஒரு புக் மாதிரி கொடுப்பாங்க. அதில் தமிழ் இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா 34 பக்கம் இருக்கும், மற்றதுக்கு 26 பக்கங்கள் அந்த மாதிரி இருக்கும். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும், உங்களோட எக்ஸாம் நம்பர் இருக்கும், என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க, எத்தனாம் தேதி எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் எதுவுமே என்ன செய்ய வேண்டாம், எழுத வேண்டாம். நம்ம குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லியில் என்ன செய்வோம்? எல்லாமே எழுதுவோம், அப்படி தானே? உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அரையாண்டு தேர்வா, தமிழா, இங்கிலீஷா அப்படின்னு எழுதுவோம், தேதியெல்லாம் எழுதுவோம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஆன்சர் ஷீட்டில் என்ன இருக்கும்? எல்லாமே இருக்கும். உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் கையெழுத்து போட்டால் போதும். சரியா? இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. அந்த ஆன்சர் ஷீட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அதெல்லாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தருவாங்க. எதுக்கு? சைன் போடுறதுக்கு மட்டும். நீங்களாம் செக் பண்ணிவிட்டு சைன் போடுறதுக்கு மட்டும். செக் பண்ணிவிட்டு சைன் போட்டதுக்கப்புறம் 15 நிமிஷம் ஆயிரும். 15 நிமிஷம் கழித்து நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போ எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 10:15 நீங்கள் என்ன செய்யணும்? எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம். எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கும் போது முதல்ல 1 மார்க்னா 1 மார்க் ஃபுல்லாக முடிச்சிருங்க, 2 மார்க்னா 2 மார்க் ஃபுல்லாக முடிங்க, 3 மார்க்னா 3 மார்க் ஃபுல்லாக முடிங்க, 5 மார்க்னா 5 மார்க் ஃபுல்லாக முடிங்க, 8 மார்க்னா 8 மார்க் ஃபுல்லாக முடிச்சிருங்க. அந்த மாதிரி வரிசையாக முடிச்சுட்டு வாங்க. கொஸ்டின் நம்பர் போட்டு வரிசையாக முடிச்சுட்டு வந்துடுங்க. முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? திருப்பி பார்க்கணும். நம்ம எக்ஸாம் எழுதி முடித்தோடனே ஹாயாக தூங்கிடுவோம். சில பேர் எக்ஸாம்லேயே தூங்கிடுவாங்க, அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. முடித்த உடனே திருப்பி பாருங்க. ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஏதாவது தப்பு விட்ருக்கோமா? நம்மளை அறியாமல் நிறையா தப்பு இருக்கும். அந்த தப்பெல்லாம் என்ன செய்யுங்க? திருப்பி பார்த்துட்டு கடைசியாக எவ்வளோ நேரம்? 1.25 தான் நீங்கள் பேப்பர் கொடுக்க போகிறீங்க. 3 மணி நேரம் பரீட்சை எழுத போகிறீங்க, 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்குது, 3.25 மணி நேரம் நீங்கள் எழுதலாம். அப்போ அழகாக படித்ததை ஞாபகப்படுத்தி நினைவுபடுத்தி எழுதுங்க. முதல் கொஸ்டின் எழுதும் போதே பக்கத்தில் இருக்கணும் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன வரவே கூடாது. அப்போ என்ன ஆகும்னா அதுவே தொடர்ந்து வரும், நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் படித்த கொஸ்டின் தான் அங்கே வந்திருக்கும், நம்ம யோசிக்க மாட்டோம். பக்கத்தில் பார்த்துடலாம் அப்படியே தான் நமக்கு எண்ணம் போகும். அப்போ என்ன செய்யக்கூடாது? பக்கத்தில் யாரையும் பார்க்க வேண்டாம். நம்ம படிச்சிருக்கோம், ஒரு வருஷமாக படிச்சிருக்கோம், அதை 3 மணி நேரத்தில் எழுத போகிறோம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ பக்கத்தில் பார்த்து எழுதணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம படித்ததை ஞாபகப்படுத்தி எழுதுங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஞாபகப்படுத்தி எழுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல வெற்றியும் நல்ல உயர்வும் கிடைக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் உங்களுக்கு வழி செய்வார். நன்றி. அருமையான 2 மூத்த ஆசிரியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைச்சிருக்கு. இந்த ஆலோசனை நீங்கள் நல்லா காது கொடுத்து கேட்டிருக்கிறீங்க. இது நிச்சயமாக என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். இப்போது நம்ம மத்தியில் இருக்கின்ற தலைமை போதகர் அவரும் ஒரு 10 நிமிடம் சின்ன ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அதுவும் உங்களுக்கு குடும்பத்திற்கு எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாக. கரங்களை தட்டி தலைமை போதகர் அவர்கள்.
ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மைப்படுவதாக. இந்த நாளிலே முழு ஆண்டு தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகளுக்காக ஒரு சிறப்பு ஜெப வழிபாடு பாஸ்டர் ஜாய் சிங் அவர்கள் மூலமாக ஆலோசனை கொடுக்கப்பட்டு இந்த நாளிலே இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதில் வந்திருக்கிற பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய சபையின் சார்பாக இந்த நல்ல ஒரு ஜெப நேரத்துக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். வந்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஜெபமே ஜெயம் என்று சொல்லுகிறார்கள். பிரேயர் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். இதில் பலதரப்பட்ட மதத்தின் நம்பிக்கையுள்ள பிள்ளைகளும் இருக்கிறீங்க, ஆண்டவராய் இயேசுவை நம்புகிற பிள்ளைகளும் இருக்கிறீர்கள். எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த முழு ஆண்டு தேர்வு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். 10ஆம் கிளாஸ் எழுதுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த 2 தேர்வுகளின் மதிப்பெண்களும் உங்கள் சாகு வரைக்கும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய சான்றிதழ். ஆமென் சொல்லுங்க. அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு எல்லா நாளும் இருக்கும். அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கும். இப்போ நீங்கள் விளையாட்டாக நினைக்காம என் வாழ்நாள் முழுவதும் என் கையில் ஒரு படித்த சான்றிதழ் இருக்கிறது என்று சொன்னால் இந்த 10ஆம் வகுப்பு சான்றிதழும் 12ஆம் வகுப்பு சான்றிதழும் என் வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அதற்காக பிரயாசப்படணும். அதற்காக படித்து மெரிட்டில் பாஸ் ஆகிற நல்ல மதிப்பெண்களை எடுத்துக்கொள்ளணும். அது உங்களுக்கு தரம் உயர்த்தும். அதனால் விளையாட்டாக நினைக்காம மற்ற தேர்வுகளை விட உங்கள் லைஃப்பில் இப்போ எழுத போகிற ஆண்டு தேர்வு வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அது சம்பந்தமாக நான் ஒரு 4 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். 8 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். முடித்த உடனே இறுதி உங்களுக்காக ஜெபம் செய்வேன். ஜெபம் முடிஞ்ச உடனே அனைவருக்கும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும். நீங்கள் பயப்பட வேண்டாம், சாப்பிட்டு போகலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பைபிளில் 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்தா வாசிகள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. நம்முடைய வாழ்க்கையில வெற்றி வேணும். தோல்விக்கு நம்முடைய மனசு ஒத்துக்கொள்ளவே கொள்ளாது. நம்ம எல்லாரும் வெற்றி அடையத்தான் விரும்புகிறோம். ஆனா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். இதுவரைக்கும் நீங்கள் வெற்றியை காணாம இருந்தால் பாஸ் ஆக முடியாத அளவுக்கு தான் நான் ரொம்ப மார்க் குறைவா கம்மியா எடுத்தேன். வீட்லயும் அப்படித்தான் திட்டுறாங்க, பள்ளிக்கூடத்திலையும் அப்படித்தான் திட்டுறாங்க. உனக்கு படிப்புங்கிறது வராதா, உன் மண்டையில மூளை இருக்கா, மசால் இருக்கு, களிமண் இருக்கான்னு கூட கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நான் தோல்விதான் என் வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற தேவ மக்கள் பிள்ளைகள் உங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கிறிஸ்து என்று வாசிக்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்து உங்கள் தோல்வியை வெற்றியாக்கி தருவார். உங்கள் வாழ்க்கையின் தோல்வியை ஜெயமாக்கி தருவார். இங்க வேற ஒண்ணு செய்ய வேணாம். இயேசுவால
என் தோல்வியின் வாழ்க்கைய வெற்றியின் வாழ்க்கையா அவர் மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா அவர் வெற்றி சிறக்கிற தேவன், வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த காலத்துல தரைப்படை, காலாட்படைன்னு சொல்லுவாங்க, குதிரைப்படை, யானைப்படை, இப்படி இப்பதான் விமானப்படை, கப்பல் படை எல்லாம் வந்திருக்கு. அப்ப குதிரையில போய் வாள் வைத்து ஈட்டி எறிந்து அம்பு விட்டு எதிரியை ஜெயிப்பார்கள். அப்ப ஜெயிப்பதில் அந்த வீரன் போய் வேகமா போய் ஜெயிப்பதற்கு அவன் குதிரை என்ன செய்யறான்? பயன்படுத்துறான். குதிரையை என்ன செய்யறான்? பயன்படுத்துறான். அப்போ ஒரு மிருகத்தை பழக்க வைக்கணும். ஒரு கல்யாணம் பொண்ணு பார்க்கணும்னு குடும்பத்தாரு மாட்டு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு பார்த்துட்டாங்க. விடிஞ்சு பார்த்தா அந்த மாட்டு வண்டி அங்கேயே தான் இருக்கு. போக வேண்டிய தூரத்துக்கு என்ன செய்யல, கல்யாண வீட்டில் பொண்ணு பார்க்க போனோம் அந்த ஊருக்கு போகல. ஏன்னா அந்த மாடு செக்காட்டுற மாடு. அதனால செக்காட்டு மாடுற வண்டியில ஏறிட்டு படுத்ததுனால அது அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்க ஒழிய போக வேண்டிய பயணத்துக்கு என்ன செய்யல, போக தெரியல. அப்போ ஒரு மாடு, உழவு மாடு, கம்பலா இறைக்கிற மாடு, செக்கு ஆட்டுவதற்கு பயன்படுகிற மாடு, இப்படின்னு பல இருக்கு. அது மாதிரிதான் யுத்தத்துக்கு போகிறவர்கள் அந்த குதிரையை யுத்தத்துக்கு எப்படி வேகமா போகணும், எதிரியை தாக்குவதற்கு எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு நியமம் எல்லாம் இருக்கு. இந்த குதிரையினுடைய கெட்ட பழக்கம் எதை பார்த்தாலும் போய் மோதும். அதுக்கு தான் கலிக்கம் போடுறாங்க. என்ன போடுறாங்க? கண்ணுக்கு மறைவு. அப்ப நேர போகணும். அதுக்கு தான் அந்த கலிக்கம் போடுறது. அப்ப அந்த குதிரையை யுத்தத்துக்குன்னு பழக்க வைக்கிற பொழுது அதுக்கு முறைகள் எல்லாம் இருக்கு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனா ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ காலாட்படையில் போனாலும், தரைப்படையில் போனாலும், குதிரைப்படையில் போனாலும், யானைப்படையில் போனாலும், கப்பல் படையில் போனாலும், விமானப்படையில் போனாலும், எந்த யுத்தமா இருந்தாலும் யுத்தத்தில் ஜெயம் வேணும்னா கர்த்தர் தான் அப்படின்னு வசனம் சொல்லும். அது மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னா கர்த்தர் வேணும் அப்படின்னு அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 75:6. 75ஆம் சங்கீதம் வசனம் 6. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. நல்லா கவனிக்கணும். நமக்கு ஜெயம் கிழக்கிலிருந்து வராது, மேற்கிலிருந்து வராது, வனாந்தரமான திசைகளிலிருந்து வராது. நமக்கு ஜெயம் கர்த்தரால் வரும். ஆமென் சொல்லுங்க. ஜெயம் கர்த்தரால் வரும். சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை திசைகளின் மேல் வருகிறது, ஏதாவது ஒரு காரியத்தின் மீது வருகிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் SSLC பரீட்சை எழுதுகிற பொழுது, அப்பொழுது நான் இயேசுவை நம்பல, ஏற்றுக்கொள்ள, ரட்சிக்கப்படலை. அந்த நாட்கள்ல இந்த சோசியம் சொல்றவன் தெரு தெருவா வீடு வீடா வருவான். எங்க அம்மா இந்த பிள்ளை பாஸ் ஆயிடுவான SSLCன்னு அவங்க அப்படி சோசியம் பார்க்கணும்னு பார்த்துட்டாங்க. அவன் சொன்னா, அந்த சோசியக்காரன் என்ன பெயில் ஆயிடுவான்னு சொல்லிட்டான். என் தம்பி 9 படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் பாஸ் ஆயிடுவான்னு சொன்னான்.
ஆனா நடந்த சம்பவம் என்னன்னா, அந்த சோசியம் பொய்யாயிருச்சு. நான் பாஸ் ஆயிட்டேன், என் தம்பி. அதனால உங்கள் நம்பிக்கை கடவுள் மேல இருக்கட்டும், மற்ற எந்த மீதும் நம்ப வேண்டாம். அதான் நான் நல்லா படிக்கிற பிள்ளை அப்படின்னு உங்க சொந்த திறமையை நம்ப வேண்டாம், உங்க ஞானத்தை நம்ப வேண்டாம். அவனுக்கு நல்லா படிப்பு வரும், அவளுக்கா பள்ளிக்கூடத்திலே முத பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்தது தப்பு சொல்லல, நான் வந்துருவேன்னு நம்புறேன் பாருங்க. நம்மளை நம்பக்கூடாது. அப்படித்தான் நான் காலேஜில் நான் 1ஆம் கிளாஸ்ல இருந்து SSLC வரைக்கும் பெயிலாம படித்தேன். அப்படி படிச்சோம்ல, அப்போ காலேஜ்லையும் பாஸ் ஆயிடுவேன்னு என் மேல நம்பிக்கை வச்சுச்சு. நடந்த சம்பவம் என்னன்னா, அந்த பரீட்சை எழுத போகிற செமஸ்டர் காலங்கள் வரும் பொழுது என் தொடையில ஒரு பெரிய கட்டி வந்து அது புடையறி உள்ள இருந்து சலமா வந்து 4 நாளா காய்ச்சல்ல கடந்து அந்த பரீட்சையில எப்படியோ போய் எழுதுறேன், ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ நம்ம திறமையை நம்பக்கூடாது, நம்ம ஞானத்தை நம்பக்கூடாது, ஜெயம் கொடுக்கிற கடவுளை தான் நம்பணும், ஆண்டவனை தான் நம்பணும், தெய்வத்தை தான் நம்பணும். தெய்வம் தான் நமக்கு ஜெயம் கொடுப்பார். நீங்க அப்படி ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை ஜெயமாகி மாறி. ஆமென் சொல்லுங்க. அதனால அருமையான வாத்தியார்கள், அருமையான உங்களுக்கு இந்த தேர்வு எழுதுகிற முறைமைகளையும் ஆலோசனைகளையும் உங்களுக்கு எளிதா புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் பரீட்சை எழுதுற காலங்களில் எங்களுக்கு இந்த மாதிரி வாத்தியார்கள் யாரும் எங்களுக்கு சொல்லலை, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி எழுதின பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க, உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால நீங்க நல்லா கவனமா இருங்க. நீங்க 1ஆம் கிளாஸ் எழுதினாலும் சரி, 8ஆம் கிளாஸ் எழுதினாலும் சரி, 10 எழுதினாலும் சரி, 11, 12 எது எழுதினாலும் சரி, உங்களுக்கு ஞானம் வேணும், ஞானம் தான் வேணும். அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லிட்டு என் உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களிலே இருங்க நான் சொல்றேன், உங்களிலே ஒருவன் அல்லது ஒருத்தி, உங்களிலே ஒருவன் அல்லது ஒருத்தி ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் யாவருக்கும், இருங்க அதை நான் விளக்கணும், யாவருக்குன்னு சொல்லும் பொழுது படிச்சவங்க படியாதவங்க, ஏழை இருக்கப்பட்டவன் இல்லாதவங்க, அழகு உள்ளவங்க அழகு இல்லாதவங்க, நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க வசதி இல்லாத குடும்பத்தை, அப்படியெல்லாம் கிடையாது. யாவருக்கும். உங்களில ஒருவனுக்கு ஞானம் குறைவா இருந்தால் யாவருக்கும் பயிற்சி சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கணும். இந்த கடவுள் எப்படிப்பட்டவர்னா சம்பூர்ணமா கொடுப்பார். என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாரு, இல்லைன்னே சொல்ல மாட்டார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லைன்னு இஸ்ராத்த அருமையான பாடல் பாடுவார்கள். கடவுளத்துல கேட்கணும். கேட்காம எதையும் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. கடவுளே, ஆண்டவரே, தேவனே, படைச்சவரே, சிருஷ்டிப்பின் தேவனே, இந்த உலகத்தில் நான் படைச்சிருக்கீங்க, நான் படிச்சு நல்ல ஒரு பட்டதாரி ஆகி நல்ல ஒரு அதிகாரியாய் ஆவதற்கான அந்தஸ்தை நான் பெறணும்னு விரும்புறேன். எனக்கு ஞானம் இல்லை, படிச்சா மனசுல தங்க மாட்டேங்கு, நல்லா படிச்சுறேன், பரீட்சை எழுத போகும்போது ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்க. எனக்கு ஞானத்தை கொடு
ஏன்னா நீர் யாவருக்கும் சம்பூர்ணமா கொடுக்கிறது கடவுள்னு நான் பார்த்துக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். கடிந்து கொள்ளாத தெய்வம், பாப்பா உன் முகரைக்கு நான் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்ல மாட்டீரு. யாவருக்கும் கொடுக்கிற தேவன், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன், சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். எனக்கு ஞானம் கொடு. ஒருவேளை இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்தெந்த பாடம் புரியலையோ அது கேட்ட ஞானத்தை கேளு. ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் பிடிக்காது, ஒரு சிலர் இங்கிலீஷ் நல்லா வரும், கணக்கு வராது. ஒரு சிலருக்கு கணக்கு நல்லா வரும், எனக்கு கணக்கு நல்லா வரும், ஆனா சரித்திரம் எனக்கு ஒரு தரித்திரம். நான் பெயிலானதே தமிழ்லையும் சரித்திரத்தை தான் பெயிலானேன். அதனால ஒவ்வொருவருக்கும் ஒரு சில பாடங்கள் நல்லா பிடிக்கும். லேசான பாடங்களை கடினப்பட்டு கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால நீங்க அதை பத்தியெல்லாம் நினைக்க வேணாம். உங்களுக்கு எது கஷ்டமோ, உங்களுக்கு எது புரியலையோ, உங்களுக்கு எது மார்க் வரலையோ அந்த பாடத்துக்காக கடவுள்கிட்ட கேளுங்க. நான் காலேஜில் பெயில் ஆயிட்ட பிறகு இனிமே படிக்கவே போக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். அதுக்குள்ள 19 வயசுல கடவுள் என்னை ஊழியத்துக்கு அழைச்சி முன்பு தெரியாத சென்னை பட்டணத்துக்கு அனுப்பி பைபிள் காலேஜில் படிக்க போனேன். 48 பேர் சேர்ந்தோம். கடைசியில் 18 பேர் தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுல நான் ஆளா படிச்சேன். அப்புறம் ஒரு சின்ன கோல்மால என்னை செகண்டா போட்டு விட்டாங்க. அது எப்படி இருக்கட்டும். ஆனா அங்க போய் நான் ஜெபம் பண்ணது என்ன தெரியுமா? இந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இருக்குல்ல, அதுல பைபிளை திறந்து அதுல கை வச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன், எனக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னே ஜெபம் பண்ணேன். அப்படி ஜெபிச்சதுனாலதான் அந்த பைபிள் காலேஜில் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். நான் படிக்கிறதுக்கு எனக்கு நோட்டு இல்ல, வாங்க காசு இல்ல. என் குடும்பம் வருத்திருச்சு. எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த போதரு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. நானா போய் படிச்சேன். 10 விலா எலும்பு இல்லாத சென்னையில் ஒரு பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டு அவர்கிட்ட ரெக்கமெண்ட் லெட்டர் வாங்கி போய் படித்தேன். அப்படி படிக்கும் பொழுது யாக்கோபு 1:5 கை வச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்ததுனால பாஸ் ஆயிட்டேன். ஆனா நோட்டு என்கிட்ட இல்லை. அங்க உள்ள வாத்தியார்கள் ஒரு நோட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஒரு நோட்டை முதல் பகுதியிலிருந்து எழுதுவேன். அப்புறம் அந்த நோட்டு கடைசி பகுதியை திருப்பி ரிவர்ஸ்ல எழுதுவேன். அப்புறம் நடுவில் 2ஆ பிளந்து இப்படி ஒன்று எழுதிட்டு போவேன், இப்படி ஒன்று எழுதிட்டு போவேன். ஒரு நோட்ல 4 சப்ஜெக்ட் இருக்கும். அப்படித்தான் நோட்டு வாங்க கூட காசு இல்லாத சூழ்நிலையில இந்த வசனம் யாக்கோபு 1:5 பைபிள்ல கை வச்சே ஜெபம் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸா பாஸ் ஆன. நீங்களும் நல்லா பாஸ் ஆகி நம்புறேன். வாழ்நாள் பொழுதும் நீங்க எடுக்க போகிற மார்க்கு மறக்க முடியாத மார்க்கா இருக்கும். இந்த நாளும் மறக்க முடியாத ஜெப நாளை மறக்க முடியாத நாளா இருக்கும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். இறுதி ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்பிக்கைதான் வாழ்க்கை. யானைக்கு தும்பிக்கை எவ்வளவு முக்கியமோ மனிதனுக்கு நம்பிக்கை முக்கியம். நீங்க சின்ன பிள்ளைகள் நினைக்காதீங்க. நீங்க வருங்காலத்தில் இங்க ஒரு கலெக்டரா இருக்கீங்க, ஒரு ஐபிஎஸ் எஸ்பி ஆபீசரா இருப்பீங்க, டாக்டரா இருப்பீங்க, இன்ஜினியரா இருப்பீங்க. உங்களை இன்னைக்கு பார்க்கும்போது சின்ன பிள்ளைகளா தெரியும், விளையாட்டு பிள்ளைகளா தெரியும். என்னுடைய தூர பார்வையில் வருங்காலத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய அதிகாரியா இருப்பீங்க. நான் நம்புறேன். நீங்க நம்பினா கண்ணை மூடி கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. இந்த 2025 இந்த மார்ச் ஏப்ரல் முழு ஆண்டு தேர்வு எழுதுகிற காலகட்டங்களிலே இன்றைக்கு இவர்களுக்காக ஜெபிக்கும்படியான தலைமை போதகர் ஜாய் சிங் அவர்கள் வழியாக இந்த திட்டத்தை கொடுத்து, இந்த நேரத்தை கொடுத்து, அருமையான டீச்சர்
அருமையான வாத்தியார்கள் இந்த 3 பேர் எங்கள் மத்தியில் அனுப்பி நாங்கள் ஒருமனப்பட்டு எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை விரும்பி நம்பிக்கையோடு வந்த மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய நம்பிக்கை வரட்டும், அவர்களுக்கு ஞானம் வரட்டும், ஞாபக சக்தி வரட்டும், ஆலோசனைகளை மறந்து விடாம தேர்வு காலில் போகும் பொழுது இறைவன் ஒவ்வொருவோடு இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கணும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி கொடுக்கணும். கேட்ட கேள்விகளுக்கு தக்க பலனை விடையை எழுதுகிற பிள்ளைகளாக, அறிவாளிகளாக, ஞானிகளாக, வருங்கால அதிகாரிகளாய் வருவதற்கு இந்த அஸ்திவாரங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் மேல் ஞானத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக, ஞாபக சக்தி வருவதாக. எனக்கு காலிலே ஏற்பட்ட கட்டி வியாதினாலே நான் பரீட்சையில படிதோல்வி அடைந்தது போல இந்த பிள்ளைகளிலே சரீரத்தில் எந்த நோயும் வராதபடிக்கு, எந்த பலவீனம் வராதபடிக்கு இந்த பிள்ளைகளுக்கு சரீர சுகத்தை கொடு, பலத்தை கொடு, ஞானத்தை கொடு, நல்ல கிருபைகளை கொடு. குடும்பத்தில் சகலமும் ஆதரவாக அனுகூலமாக இருக்கும்படி செய்யும். இந்நாட்களில் மழையா இருந்தாலும் மழையவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். புரியாத பாடங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும், விளங்கிக் கொள்ள உதவி செய்யும். மனதில் தங்கிக் கொள்வதற்கான ஞாபக சக்தியை அதிகரிக்க பண்ணும். பிள்ளைகள் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு பிள்ளைகள் படிச்சு லட்சியத்தோடு முன்னேற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளை பரீட்சை எழுதி ரிசல்ட் வரும் பொழுது இந்த இடத்தை நோக்கி வந்து நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு இப்பொழுதே கர்த்தர் இவர்கள் மேல் வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்கிற வார்த்தையின்படியே வல்லமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும். நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாய் தகப்பனை ஆசீர்வதியும். கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சு பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணுங்கிற அந்த எண்ணத்தை ஆசீர்வதியும். நாங்க தான் படிக்கல, எங்க பிள்ளைகளாவது படிச்சு பட்டதாரிகளா வரட்டும் சொல்லுகிற அந்த எண்ணத்தை ஆசீர்வதியும். படிச்சு பட்டதாரிகளாய் வருகிற காலங்கள் வரும் பொழுது அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறதோ, உருவாக்க மறந்து விடுகிறதோ, தம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த ஸ்தானங்களை நீர் கொடும் ஆண்டவரே, நீர் உண்டு பண்ணும் ஆண்டவரே. எதிர்காலம் இருக்கட்டும் ராஜா, ஒளிமையா இருக்கட்டும் ஐயா, பிள்ளைகள் வாழ்க்கை செழிக்கட்டும் ஐயா, நம்பிக்கை வரட்டு ராஜா. பேர் பேராய் ஒவ்வொருவராய் ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு வந்திருக்கிற வாத்தியார்களை ஆசீர்வதியும், டீச்சர்களை ஆசீர்வதியும், பெற்றோர்களை ஆசீர்வதியும், இந்த சபை ஆசீர்வதியும். எங்களுடைய ஜபங்களை கேட்டு ஆசீர்வதியும் ராஜா. நாங்கள் பாலத்தோடு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரட்டும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையின்படியே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் சமாதானமாய் செல்லக்கிறவதாக கன மகிமை துதி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.